பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு இந்தியா தரப்பிலிருந்து சரியான தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு மிக கடுமையான கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த விளக்கத்துல நிறைய விஷயங்களை விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டிருக்கிறாரே, விவரங்கள். பாகிஸ்தான் மீதான இந்தியாவினுடைய தாக்குதல், குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை மத்திய வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்பொழுது வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக பாகிஸ்தானுக்கு எதிரான தவறான தகவல்களை பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பகிர்ந்து வருவதாகவும் அது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் கூறியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் என்பது தீவிரவாத மையங்களை அடிப்படையாக கொண்டு மட்டுமே செய்யப்பட்ட தாக்குதலாகும். அதில் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் அல்ல. எந்த ஒரு பாகிஸ்தானுடைய ராணுவத்துடைய எந்த அமைப்புகளும் அதில் தாக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் ஒரு விளக்கமாக இன்று வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிந்து ரதிநீர் ஒப்பந்தத்தினுடைய விதிகளை பாகிஸ்தான் தொடர்ந்து மீறும் வகையில் செயல்பட்டு வருகிறது. கடந்த 50-60 ஆண்டுகளாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருந்து வந்த அந்த ஒப்பந்தத்தினுடைய விதிகள் மீறப்பட்டதன் காரணமாக ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 1950-60 ஆண்டுகளில் அப்போதைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கடிதங்கள் இந்தியாவின் சார்பாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டும் அதற்கு ஒரு பதிலையும் பாகிஸ்தான் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக தொடர்ந்து தாக்குதலை, மதவாத தாக்குதலை இந்தியா முன்வைத்து வருவதாக பாகிஸ்தான் கூறி வருவது கடும் கண்டனத்திற்குரியது. அது ஏற்புடையது அல்ல. இந்தியாவின் மீது, குறிப்பாக குருத்வாரா கோவில்கள் மீது குறிப்பிட்ட தாக்குதலை நடத்தி வருவது பாகிஸ்தான் தான் என்ற விளக்கத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22 நடைபெற்ற தாக்குதல் தான் இந்த அனைத்து எதிரி தாக்குதலுக்கும் காரணமாக அமைந்ததை தவிர இந்தியா தானாக முன்வந்து எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை, ஈடுபடவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். மேலும் இந்தியாவுடைய தாக்குதல் என்பது தேவையான ஒன்று, ஒரு நான் எஸ்கலேட்டரி என்ற அடிப்படையில் மட்டுமே நடத்தப்பட்ட தாக்குதல், தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்பொழுது பேசிய பொழுது குறிப்பிட்டுள்ளார். அதே போல பாதுகாப்பு படை வீரர்கள் சார்பாக பேசிய கர்னல் சோபியா குரேஷி மற்றும் வியோமிகா சிங் ஆகிய இருவருமே இன்று காலை நடைபெற்ற, அதாவது பாகிஸ்தானுடைய லாகூரில் ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம்னுடைய அந்த சிஸ்டம் என்பது தகர்க்கப்பட்டுள்ளது எனவும் இந்தியாவினுடைய எல்லை பகுதி ரேடர்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதால் இந்த ஒரு முறியடிப்பு என்பது செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு பாகிஸ்தான் எந்த ஒரு வகையிலும் அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பாகிஸ்தான் போலியான தகவல்களை, குறிப்பாக பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் இந்தியாவிற்கு எதிராக போலியான தகவல்களை பரப்புவதை முதலில் தடுக்க வேண்டும் எனவும் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு புதிய போலியான தகவல்களை பரப்பி வந்தால் அதற்கும் ஒரு தகுந்த பதிலடி என்பது இந்தியாவால் வழங்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்பொழுது பேசிய பொழுது ஒரு விளக்கமாக முன்வைத்திருக்கிறார். பல்வேறு கேள்விகளுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பதிலுக்கு அவற்றிற்கு பதில் தரும் விதமாகவும் இந்தியாவினுடைய தற்பொழுதைய நிலை, பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாத போக்கிற்கு எதிரான நிலை போக்கில் என்ன முடிவுகளை இந்தியா எடுத்துள்ளது என்பது தொடர்பான விளக்கத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தீவிரவாத விவகாரத்தில் தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் ஒருவர் கூட இல்லை என்று அந்நாட்டினுடைய அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் மசூத் அசார் போன்ற முக்கிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தான் புகலிடமாக தஞ்சமடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஒசாமா பின் லேடன் கண்டுபிடிக்கப்பட்டதும் பாகிஸ்தான் தான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்று பேசிய பொழுது குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய கட்டுக்கதைகளை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் கருத்தையும் திட்டவட்டமாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பேசிய பொழுது மிக முக்கியமாக தெரிவித்துள்ளார். சாமானியர்களை இந்தியா கொன்றுவிட்டதாக நேற்றைய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த புகைப்படத்தின் அடிப்படையில் தீவிரவாதிகளுடைய தலைவர் ஒருவர் முஜாஹிதீன்களுடைய இறுதி சடங்கில் பங்கேற்பது போன்ற அந்த ஒரு புகைப்படங்கள் மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது. அந்த புகைப்படங்கள் எந்த மாதிரியான ஒரு பதிலை தருகிறது என்ற ஒரு கேள்வியும் பாகிஸ்தானுக்கு எழுப்பியிருக்கிறார். தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக இருக்கும் அவர்கள் தீவிரவாதிகள் இறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார்கள், அதில் எவ்வாறு சாமானியர்கள் இருந்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கும் விதத்தில் இந்த ஒரு பதிலை அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் பாகிஸ்தான் மீதான ஒரு கருத்துக்களை தற்பொழுது வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்பொழுது பேசிய பொழுது முன்வைத்துள்ளார். பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களும் அதில் அடங்கியிருந்தது என்றுதான் நாம் கூற வேண்டும். சுசித்ரா, இணைப்பில் இருங்க. நம்ம